வெல்கம் டு சிகே நெட்கிட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக் செயின் ஸ்டிச்சு. இது எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி போடுறேன்றது. கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ப்ராக்டிஸ்க்கு டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட்டாக எடுக்கிறதா இருந்தால் டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுத்துக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் நான் ப்ராக்டிஸ்க்கு நேற்று கூட ஒரு சிஸ்டர் எனக்கு டவுட் கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு வாரமாக இப்போ சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுறேன், எனக்கு செயின் ஸ்டிச்சே வரமாட்டுது, சில்க் த்ரெட்டு தரையாக வருது, கட் ஆகுதுன்ற மாதிரி. நான் ப்ராக்டிஸ்க்கு நார்மலாக நீங்கள் மிஷின் த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள், ஸ்விங் த்ரெட்டு. நான் எப்போவுமே அதான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் எடுக்கிறதுக்கு நீடிலேருந்து த்ரெட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்போ உங்களுக்கு தரையாக போகாது, கட் ஆகாது. இன்னொன்று துணி கிளாத் ஃப்ரேமில் இருக்கிறது நல்லா ஃபிட்டிங்காக இருக்குதான்னு பாருங்கள். இப்படி தட்டி பார்க்கணும். தட்டி பார்த்தா உங்களுக்கு சவுண்டு கேட்கணும். அந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக இருந்தால் தான் நீங்கள் கிளாத் மாட்டிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி ஒரு மாதிரி அமுங்கி போகும். அந்த அமுங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நீடில் உள்ளே மாட்டிக்கும், சிக்கிக்கும். அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது துணியில். ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். நீடில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஃப்ரேமில் கிளாத் மாட்டுறது டைட்டாக மாட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். பேக் செயின் ஸ்டிச்சு நீடில் வெளியே எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம பக்கத்தில் குட்டியாக போடாமல் மீடியமாக, ஓகேவா? மீடியமாக ஒரு செயின், மறுபடியும் ரிவர்ஸில் சென்டரில் செயின் ஸ்டிச் எடுத்தோம்ல, அது சென்டரில் செயின் ஸ்டிச் உள்ளேயே கொஞ்சம் சின்னதாக ஒரு குட்டி செயின், அப்புறம் கொஞ்சம் லாங்காக ஒரு செயின். பாருங்கள், இங்கே ஒரு செயின், அடுத்து இது உள்ளேயே ஒரு செயின். ரொம்ப குட்டியாக போடாமல் மீடியமாக போடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பெரிய செயின், இங்கே ஒரு செயின் சின்னதாக. நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறதுலேருந்து கொஞ்சம் சின்னதாக மீடியமாக ஒரு செயின் போட்டு, அது நம்ம கொஞ்சம் லாங்காக போட்டோம்ல, அந்த செயினுக்குள்ளே ஒரு செயின். இது பேக் செயின் ஸ்டிச். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் நான் எப்படி பண்ணுறேன்றதை. இப்போ லாங்காக ஒரு செயின் எடுத்திருக்கேன், மீடியம், அதுக்கு பக்கத்துலேயே மீடியமாக ஒரு செயின். அடுத்து இந்த லாங்காக எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு ஒரு செயின். அதுக்குள்ள நான் குட்டி செயின்லாம் உங்ககிட்ட சொல்லலை, ஓகேவா? மீடியமாக போடணும். இதுவும் மீடியமாக இருக்கணும், செயினுக்குள்ளே வர செயினும் மீடியமாக இருக்கணும். மிடில் குத்துறேன். இதுதான் பேக் செயின் ஸ்டிச், ஓகேவா? உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்கோசம் நல்லா ஜூமிங்கில் வச்சு காட்டுறேன்.
லாங் செயின்னா ரொம்ப லாங்காலாம் போட வேணாம். நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி போடுவீங்களோ அப்படி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு மிடில் செயின், அதுக்கு லாங்காக எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒரு மிடில் செயின், அவ்வளோதான். அடுத்து கொஞ்சம் நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி அதே சைஸ்க்கு போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஒரு மிடில், இது உள்ள ஒரு மிடில். பேக் செயின் ஸ்டிச் இதுதான். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே நான் சொல்கிறது, எல்லா ஷேப்ஸுக்கும் ஒரு டிசைன் போடணும். கண்டிப்பாக எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு ஷேப் போடணும். எப்போவும் நான் சொல்கிறது வந்து எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு ஷேப்பு போடணும். எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் ஷேப்ஸு நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசைன் கம்பல்சரி போடணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ ஸ்டிச்சஸ் வந்து நல்லா பாருங்கள். பேக் செயின் ஸ்டிச் உங்களுக்கு புரியலாட்டியாலும் மியூட்டில் போட்டு பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு லாங்காக ஒரு செயின் எடுத்தோமா, ஒரு லாங்காக ஒரு செயின் எடுத்தோம். லாங்கானா நம்ம எப்பவும் போடுற மாதிரி செயின் எடுத்துகிட்டு அதுக்கு 1 செகண்ட் இப்போ நார்மலாக ஒரு செயின் போட்டோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப லென்த்தே எடுக்காமல் சின்னதாக பக்கத்தில் இங்கே எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் உள்ள, ஓகேவா? செயினுக்குள்ளே நீங்கள் வந்து ரொம்ப இதுவெல்லாம் போட வேண்டியதில்லை. நான் சொன்னேன்ல மிடிலாக போடணுன்னு, ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் குட்டி, ஓரளவுக்கு சின்னதாக மிடிலாக, ஓகேவா? ரொம்ப லாங்காக இழுக்காமல் உள்ளே எந்த அளவுக்கு வெளியே போடுறோமோ அதே அளவுக்கு தான் உள்ளேயும் போடுறோம், செயினுக்குள்ளேயும். பாருங்க, இப்படி ஒரு ஸ்டிச் போட்டோம். போட்டுட்டு செயினுக்குள்ளே ஓகேவா? இதுதான் பேக் செயின் ஸ்டிச். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் எந்த ஸ்டிச்சஸ் போட்டாலும் செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் என் நாட் போட்டுறேன். லாங்காக ஒரு செயின் லாங்காக இழுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இது விட்டு ஏ த்ரெட் பி த்ரெட்டுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பி த்ரெட்டை வெளியே எடுத்தேன் இப்போ பக்கத்தில் குத்தி. அந்த ஏ த்ரெட் வந்து இங்கே கீழே இறங்கியிருக்கு. பி த்ரெட்டை இழுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ஏ த்ரெட் வந்து கொஞ்சம் சுருங்கும். அப்போ வந்து நீங்கள் ஏ த்ரெட்டை வந்து பி த்ரெட் உள்ளேயே நீடில் வச்சு ஏ த்ரெட்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அடியில் பி த்ரெட்டை இழுத்திங்கன்னா அவ்வளோதான், என் நாட் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகேவா? நீங்கள் திரும்ப திரும்ப எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, என் நாட்டு செயின் ஸ்டிச்சு இதெல்லாம் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்னஸ் வர்றதுக்கு இந்த திலகம் ஷேப்பு, லீஃப் ஷேப்பு, ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுங்கள். அடுத்து பீகாக் டிசைன், ஃப்ளவர் டிசைன், இந்த ஸ்பைரல், இந்த வளைவுக்கெல்லாம் ஸ்பைரல்லாம் யூஸ் ஆகும் நல்லா. அதெல்லாம் திரும்ப 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 எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ப்ராக்டிஸும் வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்விங் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு.
ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னா இந்த ஸ்டிச்சஸ் மட்டும். மற்றபடி டிசைன் போடுறதா இருந்தால் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு ஸ்விங் த்ரெட்டில் ட்ரை பண்ணுறீங்களோ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அடுத்து அதே ஃபோர்ஸுக்கு ஸ்விங் த்ரெட் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தா அறாது, சில்க் த்ரெட்டு அறுந்துடும். ஸோ அதையும் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? நான் வந்து வீடியோவில் டீட்டெயில்ஸாக தான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஆரி கிளாஸ், ஃப்ரீ ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டெய்லி வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருவேன், லிங்க்கு சென்ட் பண்ணிடுவேன். எனக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கும் நான் கமெண்ட் கொடுத்துருவேன். ஓகேங்களா? நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி 2-3 வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க ஏதாவது டவுட்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? அதை பற்றி ஏதோ புரியலை, நான் எடுக்கிறது உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா கூட சொல்லுங்கள், நான் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ சிஸ்டர். இது பார்த்திங்கன்னா பேக் செயினுக்கான ஷேப்ஸு. இந்த ஷேப்ஸை போட்டு பாருங்கள். எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க போட்டவங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிறவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.